Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் நிறைய வகையான பன் ரெசிபீஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நான் இன்னும் ஒரு வித்தியாசமான அதே நேரத்தில் ரொம்பவும் டேஸ்டியான ஒரு பேக்கரி ஸ்டைல் ஹாட் பண்ணை எப்படி நாங்கள் வீட்டிலே செய்யலாம்னு சொல்லித்தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான பண்ணை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த பன் செய்கிறதுக்காக நான் 200 ml இளம் சூடான பால் எடுத்துருக்கிறேன். இதோட 10 கிராம் ஃப்ரெஷ் ஈஸ்ட்டும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 டீஸ்பூன் சீனியையும் சேர்த்து முதல்ல நாங்கள் கரைச்சி கொள்ளுவோம். நீங்கள் இந்த ஃப்ரெஷ் ஈஸ்ட்டுக்கு பதிலாக ஒருவேளை ட்ரை ஈஸ்ட் எடுக்கிறதா இருந்தால் 4 கிராம் ட்ரை ஈஸ்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த பாலோட இந்த ஈஸ்ட்டையும் சேர்த்து கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இந்த மாவை எப்படி குழச்செடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு இவ்வாறு ஒரு பாத்திரத்தில் 300 கிராம் ஓல் பர்பஸ் ஃப்ளோர், அதாவது எங்களோட சாதாரண கோதுமை மாவும், அதோட 50 கிராம் பட்டரும், 1/2 டீஸ்பூன் உப்பும், அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற ஈஸ்ட்டையும் சேர்த்து கொள்ளுவோம். நீங்களும் இவ்வாறு கிச்சன் எய்ட் மெஷின் பாவிக்கிறதா இருந்தால் ஒரு 2 தொடக்கம் 3 நிமிஷமும், இல்லை கையால் குழைக்கிறதா இருந்தால் ஒரு 4 தொடக்கம் 5 நிமிஷம் நல்லா அழுத்தி பிணைஞ்சு கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஃப்ரெஷ் ஈஸ்ட் எடுத்துருக்கிறேன். அதால் நாங்கள் இந்த பாலோட ஈஸ்ட்டை கரைச்சிட்டு உடனே மாவோடு சேர்க்கலாம். இல்லை நீங்கள் ட்ரை ஈஸ்ட் எடுக்கிறதா இருந்தால் பாலோட ஈஸ்ட்டை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மாவோடு சேர்த்து கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த மாவை நல்லபடியாக குழைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை நாங்கள் குறைஞ்சது 1/2 மணித்தியாலம் இவ்வாறு ஒரு ஈரத்துணியால் மூடி வைப்போம். இப்போ நாங்கள் இந்த பண்ணுக்கு தேவையான ஹாட் டாக்ஸை எப்படி ரெடி பண்ணி எடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அதில் இந்த ஹாட் டாக்ஸை சேர்த்து ஒரு 2 தொடக்கம் 3 நிமிஷத்தால் இறக்கி கொள்ளுவோம். இந்த ஹாட் டாக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே ரெடி பண்ணி தான் இருக்குது. அதால் நாங்கள் கூடுதலான நேரம் ஹீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த ஹாட் டாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த பண்ணை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் இந்த மாவை குழச்சி வச்சு கிட்டத்தட்ட 1/2 மணித்தியாலம் ஆயிட்டுது. இப்போ பாருங்கள், எங்களோட மாவு நல்லா பொங்கி வந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த பண்ணை செய்ய தொடங்குவோம். இப்போ இந்த மாவை நீங்கள் திரும்பவும் கூடுதலாக குழைக்காமல் அப்படியே இதிலிருந்து நாங்கள் பண்ணை செய்ய தொடங்கலாம். அதுக்கு முதல்ல நாங்கள் இந்த மாவை கிட்டத்தட்ட ஒரே அளவில் வர மாதிரி 12 பீஸாக கட் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த மாவை 12 பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறோம். இப்போ இந்த 12 பீஸையும் 12 பால்ஸாக உருட்டி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த மாவை 12 பால்ஸாக உருட்டி எடுத்துட்டோம். இப்போ இந்த பண்ணை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த மாவை நல்ல நீளமாக உருட்டி எடுத்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த மாவை நல்ல நீளமாக உருட்டி எடுத்துருக்கிறோம். இப்போ இந்த மாவால் இந்த ஹாட் டாக்ஸை சுற்றி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த 12 பால்ஸையும் வச்சு 12 ஹாட் டாக் பன்ஸையும் செய்து எடுத்துட்டோம். இப்போ இதை நாங்கள் குறைஞ்சது 1/2 மணித்தியாலம் மூடி விடுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த பண்ணை மூடி வச்சு கிட்டத்தட்ட 1/2 மணித்தியாலம் ஆயிட்டுது. இப்போ நாங்கள் இந்த பண்ணை பேக் பண்ணி எடுப்போம். அதுக்கு முதல் இந்த பண்ணுக்கு மேலால் கொஞ்சம் முட்டையை பூசிக்கொள்ளுவோம். இந்த முட்டையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட நான் கொஞ்சமாக பாலும் சேர்த்துருக்குறேன். நீங்கள் தனியாக முட்டையை பூசும்போது இந்த பண்ணை பேக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் டார்க் கலராகவும் அதே நேரத்தில் இந்த பண்ணோட மேற்பரப்பு கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும். ஆனால் இவ்வாறு பாலும் சேர்த்து பூசும்போது அந்த பன் நல்லா சாஃப்டாகவும் அதே நேரத்தில் நல்லா கோல்டன் கலராகவும் இருக்கும்.
இப்போ பாருங்க நாங்கள் இந்த பண்ணுக்கு மேலே இந்த முட்டையெல்லாம் பூசி முடிச்சிட்டோம். இப்போ இதில் நான் அரைவாசி பண்ணுக்கு இவ்வாறு கொஞ்சம் மேலால் எள்ளு தூவிக்கொள்கிறேன். இந்த எள்ளு கட்டாயம் இல்லை, உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்களும் சேர்த்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் இந்த பண்ணை பேக் பண்ணி எடுப்போம். அதுக்கு முதல்ல நான் அவனை ஏற்கனவே 200°C ப்ரீ ஹீட் பண்ண விட்டுருக்குறேன். இப்போ பாருங்க எங்களோட அவனம் ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் இந்த அவனில் இந்த பண்ணை நடுத்தட்டில் வச்சு ஒரு 10 தொடக்கம் 12 நிமிஷம் பேக் பண்ண விடுவோம். இந்த டைம் ஒவ்வொரு அவனுக்கும் வேறுபடும். அதால் நீங்கள் உங்களோட அவனுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைம் செட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ பாருங்க நாங்கள் இந்த பண்ணை அவனில் வச்சு கிட்டத்தட்ட 12 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ நாங்கள் இந்த பன் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்களே பாருங்கள் எங்களோட பன் நல்லா பொங்கி நல்லா கோல்டன் கலராகவும் அதே நேரத்தில் நல்லா வால்ஷமாகவும் வந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த பண்ணை இறக்கி எடுப்போம். இப்போ இந்த பன் இவ்வாறு சூடாக இருக்கும் போதே இதுக்கு மேலால் கொஞ்சம் பட்டர் பூசி கொள்ளவும். இவ்வாறு பட்டர் பூசுறதால இந்த பன் இன்னும் நல்ல டேஸ்டாகவும் அதே நேரத்தில் நல்ல வால்ஷமாகவும் இருக்கும். இப்போ பாருங்க நாங்கள் செய்த பன் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி பேக்கரியில் வாங்குகிற பண்ணை விட இன்னும் நல்லா சாஃப்டாகவும் அதே நேரத்தில் நல்ல வாஷமாகவும் அதோட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்படி ஒரு பண்ணை நாங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செய்து சாப்பிடும்போது அது எங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்போவுமே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு இடியப்பம் தோசைன்னு சொல்லி செய்யாமல் இப்படி வித்தியாசமாக செய்து கொடுத்தோம்னு சொன்னால் எல்லோருமே ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு கூட இப்படி ஒரு பண்ணை செய்து டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்து பாருங்க. அவங்களுக்கு அன்றைய நாள் முழுவதும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் அதே நேரத்தில் நல்ல புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு பண்ணை செய்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் சர்வ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு கிழமையானாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். உங்களுக்கும் இந்த ஹாட் டாக் பன் பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு மீண்டும் சந்திப்போம்.